இப்போ பாடி பெயின் இருக்குன்னா மசாஜ் போயிட்டு வந்தா பாடி பெயின் சரியாயிடுமா மேம்? கண்டிப்பாக சரியாகாது. மசாஜ் நீங்கள் நார்மல் ஒரு டயர்ட்னஸ்னால மட்டும்தான் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணலாம். பட் அதை பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹெவி ப்ரெஷர் கொடுக்கறதுனால பெயின் சில பேர் அக்ரிவேட் ஆகி என்கிட்ட வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மசாஜ் மட்டும் அதுக்கு ஒரு இதுவாக இருக்காது. ஃபஸ்ட்டு எதனால பெயின் வருதுன்றதை நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் இது பண்ணலாமே தவிர பெயின் வந்தாலே டேரெக்டாக மசாஜ் கிட்ட போகிறது நல்லது கிடையாது. ஹெடேக் இருக்கு, ஃபிசியோதெரப்பி வேணுமா மேம்? கண்டிப்பாக வேணும். சர்விகோஜெனிக் ஹெடேக் இருக்குது, மைக்ரைன் ஹெடேக் இருக்குது, சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் ஆயிருக்கும். அந்த நர்வ் கம்ப்ரெஷனால கண்டிப்பாக பயங்கரமாக ஹெடேக் இருக்கும். ஆக்சுவலி அவங்க ஹெடேக்னால எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஹெடேக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் அந்த ப்ராப்ளம் மட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குது. வாமிட்டிங் இருக்குது, சில பேருக்கு வாமிட் மட்டும் இருக்கும். வயிறுலலாம் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் எதுவுமே இல்லை. நார்மல் கடைசியில் கழுத்தில் எலும்பு தேஞ்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது. டிசினஸ் மட்டும் இருக்கும், மயக்கம் இருக்கும், பிபி பார்க்குறது, சுகர் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் அதிலலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு கழுத்தெலும்பு தேஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹெடேக்கும் மெயினாக அவங்களுக்கு எல்லா எம்ஆர்ஐ முதல் கொண்டு எல்லாமே எடுத்து பார்த்து அவங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்குது, கண்டினியூவாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ்னால அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெடேக் கண்டிப்பாக வரும். அது எல்லாத்துக்குமே நம்ம மசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு நர்வ் கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணி விட்டாலே அவங்களோட பெயின் சரியாயிடும்.